தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் பேதுருவை பற்றி இன்றைக்கு நிறைவாக 7வதாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து அப்போஸ்தலருடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் யாக்கோப்பை சொல்ல போகிறேன். பேதுருவை இன்று 7வது நிறைவாக சொல்லி பேதுருடைய ஊழிய காரியங்களை நான் நிறைவு செய்ய போகிறேன். தொடர்ந்து அப்போஸ்தலருடைய மறு பக்கம் என்ற முறையில் என்னென்ன அப்போஸ்தலர்கள் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கு 7 பாயிண்டாக ஒவ்வொரு வாரத்துக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிறைவாக பேதுரு என்ன சொல்கிறான் என்பதை சொல்லி இன்றைக்கி நிறைவு செய்வோம். நிறைவாக என்ன சொல்கிறான்னா, அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி கடைசியில் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை இங்கே சொல்கிறத கவனிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இத்தனையும் சொல்லிவிட்டு, இவ்வளவு உபதேசங்களையும் சொல்லிவிட்டு, இவ்வளவு எச்சரிப்பையும் சொல்லிவிட்டு, இவ்வளவு ரகசியங்களையும் சொல்லிவிட்டு, கடைசியில் கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை, ஒரு புத்திமதி என்னவென்றால், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், இந்த சத்தியங்கள்லாம் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால. எப்படி அறிஞ்சிங்க? நாங்கள் சொல்ல போய்த்தானே, நாங்கள் அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் நேரடியாக கேட்டு நான் உங்களுக்கு சொல்ல போய்த்தானே. கட்டு கதைகளை நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. கனாவு கண்டோம், தரிசனம் கண்டோம், இந்த இப்போ தான் பேசிட்டு போனார், இந்த அப்போ போனார், இப்போ வந்தாருன்னு இன்றைக்குள்ள நாதாரிக மாதிரி அன்னைக்குள்ள ஊழியர்கள் சொல்லலை. நேரடியாக அவருடைய உபதேசத்தை கண்ணார கண்டு காதால் கேட்டு தொட்டு உறவாடி தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க. அதனால் முன்னமே கிறிஸ்தவங்களே, முன்னமே இந்த ரகசியங்கள் சத்தியங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறதுனால என்ன செய்யணும்? அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து. எச்சரிப்பு. அக்கிரமக்காரர் நான் யார்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அக்கிரமக்காரன் சொல்கிறீங்களே, இவங்க யார்? இந்துக்கள் கிடையாது, முஸ்லீம்கள் கிடையாது, இந்து முன்னணி கிடையாது, பஜ்ரங்கத்தில் கிடையாது. அக்கிரமக்காரர்கள் யாருன்னா, அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 சொல்கிறார். அவங்கெல்லாம் யார்? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம், உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. அவங்கெல்லாம் யார்? இன்றைக்குள்ள பிஷப்புகள், இன்றைக்குள்ள போதகர்கள், பெரிய நடிகர்கள், தோப்பாமுடியை வச்சுக்கிட்டு எல்லாம் சிகை அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லாம் சினிமாக்கார மாதிரி மையை வச்சுக்கிட்டு ஜிகு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாம் பவுடரை போட்டுக்கிட்டு யூடியூப்பார் போட்டுக்கிட்டு எல்லாம் சினிமா நடிகை மாதிரி வர்றான் பாருங்க. இவன் தானே இயேசுவின் பேரால் பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான், ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவனைத்தான் அக்கிரம செய்காரனே என்னை விட்டு அகன்று போங்கன்னு கடுமையாக சொல்கிறார். அவங்கெல்லாம் இயேசுவை ரொம்ப புகழ்ந்து பாடினவங்க. அதுக்கு முன்னாடியே சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். அதில் 21 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:21 பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் போக முடியாதுன்னே சொல்கிறாரு. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறது ஒர்ஷிப்பு, ஆராதனை, மகிமைப்படுத்துறது, முழங்கால் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், திரைப்பின்வாசல் ஜெபம், அடேங்க எல்லாம் புறாடு நாய்க்கு தான். ஒரு காலம் உங்களை அறியலைன்னு சொல்கிறார். மலையில் தொழுது கொண்டு வந்தாங்க, எருசலேமில் தொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாரியா பெண் இயேசுக்கிட்ட யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது இயேசு என்ன விளக்கம் கொடுக்குறாரு? சிறிய, நான் சொல்கிறது நம்பு, மலையில் எருசலேமில் மாத்திரம் இல்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இன்றைக்கி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே நடுவில் இருப்பேன்னு மத்தேயு 18:20 சொல்லிட்டாரே. அப்படி இருக்கும்போது
அந்த ஜெப மலைன்னு ஒரு மலையை கட்டிட்டேன். அந்த மலையில் வந்து ஜெப மலை கர்த்தர் சொன்னார். கர்த்தரே சொன்னாராம். அதே கர்த்தர் தாண்டா மத்தேயு 24 அதிகாரத்தில் சொன்னார், அந்த அரண்மனைக்கு அந்த மலைக்கு போனால் யாரும் போகாதீங்க, அந்த வீட்டுக்குள்ளே அறை வீட்டில் இருக்க நம்பாதீங்க, இந்த வனாந்தரத்துக்குனா போகாதீங்கன்னு அதே இயேசு தாண்டா சொன்னார். நீ ஒரு இயேசு சொன்னீன்னா அந்த இயேசு இயேசுவா? நீ சொல்கிற இயேசு இயேசுவா? அந்த இயேசு ஒரிஜினல் இயேசு சுவிசேஷங்கள் இருக்குது. நீ சொல்கிறது வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம் சொல்கிற, வேறொரு ஆவியில் இருக்க. புரிஞ்சுக்க. இது மக்கள் எங்கே புரிய போகிறாங்க? முட்டாப்பாய்ங்க எங்கே புரிய போகிறாங்க? தோட்டத்துக்கு வா, இந்த அங்கே வா, எருசலேமுக்கு வந்து அங்கே வா, டூர் வா, வருஷம் 1.5 லட்சம் கட்டு, அந்த யோர்தானில் போய் முங்கு, அது புனித நதி, நீராடு. எவ்வளோ கேவலமாக இருக்குது. இவங்கெல்லாம் அக்கிரமக்காரங்க, அக்கிரம செய்யக்காரங்க. என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்யாதவங்க. இன்னொரு விளக்கம் அக்கிரமக்காரன், இன்னொரு விளக்கம் என்னென்னா, ஏசாயா 53 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலேருந்து படிக்கும்போது, நம்ம எல்லாரும் ஆடுகளை போகிற வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார். எவர் மேல்? இயேசு கிறிஸ்து மேல் விழப்பண்ணி. தீர்க்க தரிசனம். அக்கிரமம் வந்து இங்கே என்ன போட்டிருக்குன்னா, வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போயிட்டாங்க. அதான் அக்கிரமம். வழி தப்பின்னா இயேசு தான் வழி. நானும் ஒரு வழி என்று சொல்லலை, நானே வழி என்று சொன்னார். யோவான் 6:14-6 தான் உங்களுக்கு தெரியுமே. நானே வழின்னு சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 1 வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரன்னு சொல்கிறார். நானே வழி என்று சொல்கிறார். அந்த வழியை தப்பி ஆடுகளை போல, ஆடு தான் வழி தப்பிட்டான், தப்பி திரிந்து ஆடுகளாக போயிட்டாங்க. தப்பி திரிஞ்சதுனால அவனுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டான். அதான் சாவனம்னு சொல்கிறது, அதான் பைபிள் காலேஜ்னு சொல்கிறது, அதான் தரிசனம் திட்டம்னு சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே எல்லாமே, வேறு எந்த அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாதுன்னு 1 கொரிந்தியர் 3:11 அப்போஸ்தலன் சொல்லிட்டான் இல்லையா? அந்த அஸ்திபாரத்தை தான் வழி, அதுதான் ஃபவுண்டேஷன், மூலக்கல், அதுதான் அஸ்திபாரம். அதை விட்டுட்டு நீங்கள் அநேகர் ஃபவுண்டர்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? அவனவனுக்கு ஒரு சாவனம், அவனவனுக்கு ஒரு தலைவர், அவனவனுக்கு ஒரு தரிசனம், அவனவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனவனுக்கு தனித்தனி இயேசு, தனித்தனி சுவிசேஷம், தனித்தனி ஆவி. இதெல்லாம் அக்கிரமம் தானே, அக்கிரமம் செய்ய தானே. இதான் அக்கிரமம், வேறு என்ன அக்கிரமம்? உலகத்தில் 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான். ஒருத்தன் ஆய்வு பண்ணி சொல்கிறான். 30,000ம்னா பார்த்துக்குங்களேன். இப்போ 30,000 கொள்கைகள், 30,000 உபதேசங்கள், 30,000 தலைவர்கள் எங்கே விளங்கும்? 1ஆம் நூற்றாண்டில் அப்படி தலைவர் இயேசு தானே. கொலோசியர் 2:10 தலைவர், சகலத்துக்கும் தலைவராகிய இயேசு. கொலோசியர் 1:18 முதல்வராகிய இயேசு, தலையாகிய இயேசு, சபைக்கு தலை இயேசு. தலைனா தலைவர். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து தான் தலைவர். இப்போயும் சபைக்கு தலைவர் அவர் தான். அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அது சர்வ சங்க சபை. 12ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்குது ஆவிக்குரியபடி. இங்கே நம்ம எழுத்தின்படி சில சபைகள் வீடுகள் தோறும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், வைக்கிறோம். அந்த சபையில் தான் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் ஆவியானவர் அங்கே சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சபையை பாதாளம் மேற்கொள்ளாது. அதுதான் சபை. அதுக்கு தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம், சர்வ சங்கம் அங்கே போட்டிருக்கு. இங்கே இயேசு இன்றைக்கும் உயிரோட இருந்து சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆவியானவர் சத்தியத்தை நினைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பெந்தேகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் ஆவியானவர் இருக்கார். இப்போ இருக்கார். மீட்கப்படும் நாளுக்காக நம்மளை முத்திரை போட்டிருக்காரு. ஆவியானவர் இப்போ அவர் சொன்ன வசனங்களை நினைப்பூட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த உபதேசம் இருக்குது, அந்த சத்தியம் இருக்குது. அந்த தலைவரை தலைவராக ஏற்றுக்கிறாம 15ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூதரை தலைவராக வச்சு, அங்கேருந்து பிரிஞ்சு எலர்ஜி ஒயிட்டி அம்மையார் தலைவராக வச்சு, அங்கேருந்து பிரிஞ்ச பெந்தேகோஸ்துக்கு அதில் ஒரு வில்லியம் மார்ட்டின்னு ஒரு தலைவராக வச்சு, பெந்தேகோஸ்துன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவன்ல ஆரம்பித்து 19ஆம் நூற்றில் அதில் பவுல்னு சொல்லி ஒரு தலைவராக்கி, அடுத்து முன்னாடியே போப்பை தலைவராக வச்சுருந்தான். கிபி 325
அந்த கான்ஸ்டேன் அவன் தலைவராக வச்சுருந்தான். இப்படி இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் பிஷப்புக்கு ஒரு தலைவர், ரெவரண்டுக்கு தலைவர், பெந்தேகோஸ் தலைவர், அங்கே அந்த மாமன்ற தலைவர், இந்த மாநாடு தலைவர், இந்த தலைவர் எத்தனை தலைவர் தான். அப்போ விலகி போனது உண்மை தானே. அப்போ இவங்க அக்கிரமக்காரங்க தானே, அக்கிரமம் செய்கிறது தானே, என்னை விட்டு அகன்று போங்கன்னே சொல்கிறாரு. ஒரு காலம் உங்களை அறியலை, இயேசுவின் பேரால் பல காரியங்கள் செய்யலாம் வைக்கலாம். அதனால் அக்கிரமக்காரன் சொல்கிறது குடிகாரனோ குலகாரனோ இந்து முன்னணியோ பஜ்ரங்கத்தல்லோ வேற்று மதமோ முஸ்லீமோ கிடையாது. இன்றைக்குள்ள நாதாரிய, இன்றைக்குள்ள ஸ்தாபனங்கள், இன்றைக்குள்ள காரியங்கள் தான் அக்கிரமம் செய்யுங்க. தயவு செய்து இதை உள்வாங்குங்க. இந்த அக்கிரமக்காரருடைய வஞ்சனைன்னா அவனும் இயேசுவை சொல்லுவான், அவனும் அந்நிய பாஷை மாதிரி பேசுவான், அவனும் சுவிசேஷம் பேசுவான், அவனும் இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க. இப்போ இயேசுவை துன்பப்படுத்தும் போது இயேசுவே வாழ்க என்று முழங்கால் போட்டு வாழ்கைன்னு சொல்லி அடித்தாங்களாம் ரோம போர் செய்கிறது. இரவு முழுவதும் இயேசுவை துப்புனாங்க, மூஞ்சியில் துப்புனாங்க, ராஜாவேன்னு சொல்லி புகழ்ந்து அடித்தாங்க. அந்த மாதிரி இவங்க இயேசுவை புகழ்ச்சியாக பேசலாம், ஆனால் இயேசுவை திரும்ப சிலுவையில் அறையிறாங்க, இயேசுவை துப்புறாங்க, இயேசுவை மிதிக்கிறாங்க. இவங்களை மறுபடியும் புதிக்க முடியாது, இவங்களை திரும்ப நல்ல லைனில் கொண்டு வர முடியாது. சுகபோகமாகவே வாழ்ந்து பழகிட்டாங்க, திரும்ப அவங்க இறங்கி வர முடியாது. ஏசியிலே இருந்தவன் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி இவன் எல்லா கனடாவுக்கு போனாலும் அங்கே வீடு வேணுமா, அங்கே ஒரு கார் வேணுமா, எந்தெந்த நாடுக்கு போனாலும் அங்கே எல்லாம் வீடு வேணுமா, சொந்த வீடு, அது சொந்த வீடு வேணுமா, சொந்த கார் வேணுமா, அது தேவதை அப்பப்போ செட் பண்ணி கொடுப்பானா. இதுதானே அவங்க வேலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட அளவில் எங்கள் போகிற இடங்கள்லாம் மதுபானம் குடிக்கிறது, ஹோட்டலில் தங்குறது, அங்கங்கே பொம்பளைகளை பார்க்குறது வைக்கிறது, வெளிநாடுகள் முழுவதும் போனால் அங்கே தங்குறது, அங்கங்கே ரூம் எடுக்கிறது, ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, வேசி தானே விபச்சாரம்னு சொல்ல வாங்கணும். பொம்பளை பிள்ளைகள் முழுவதும் சீரழிஞ்சு சின்ன புண்ணமாகி எல்லாம் சினிமாக்காரி மாதிரி மதுபானம் குடித்து உல்லாசம் விபச்சார மயக்கம். இவன் எப்படிடா கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க முடியும்? மனுஷன் முகத்தை பார்க்குறான், அதனால தானே அவனை வஞ்சிக்கிறான். ஒரு குணம் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாங்கன்னு சொன்னார்ல, அந்த வஞ்சனையில் தான் இங்கே இன்றைக்கி கிறிஸ்தவமே இருக்குது. இன்றைக்குள்ள பெரிய ஆளுங்க முழுவதும் வஞ்சிக்கிறான், எல்லாம் ஏமாத்துறான், எல்லாம் அக்கிரமக்காரனாக இருக்கான். கடைசியில் எச்சரிப்பு, நீங்கள் அவங்களில் வஞ்சனத்தில் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி. என்ன உறுதி? இயேசுவே தலைவர், இயேசுவே ஃபவுண்டர், இயேசுவே எனக்கு ஹெட் ஆஃபீஸு, அவர் தான் வழிகாட்டி, அவரே சத்தியம், அவரே ராஜா, அவரே மகிமை. கரெக்டு, உறுதி. இதிலிருந்து விலகக்கூடாது. உங்களுக்கு ஒரு ராஜ்யம், உங்களுக்கு ஒரு ராஜா, உங்களுக்கு ஒரு தலைவர், உங்களுக்கு ஒரு கட்சி, உங்களுக்கு ஒரு கொடி, உங்களுக்கு ஒரு சின்னம், உங்களுக்கு பூமியில் தலைமையிடம், உங்களுக்கு ஒரு வழிகாட்டி. மனுஷ பிறவிகள் அரசியல்வாதிகள் வந்துடக்கூடாது. இதுதான், அதான் விலகின்னு. அந்த விலகி விழுந்து போகாதபடி, இதிலிருந்து விசுவாசத்திலிருந்து விழுந்து போகாதபடி. விசுவாசத்தை தொடங்குறாரு, அவரே முடிக்கிறாரு. எபிரேயர் 12:1. அந்த உறுதியிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு இருக்க. யாக்கோப்பு 4:7 அப்போ ஓடி போயிடுவான் இருக்கு. உறுதி இல்லாட்டினா அவன் உங்களை விரட்டுவான், உங்களை மேற்கொள்வான். இந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானாலும் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாக இராதுன்னு சொல்கிறார். இந்த உறுதியிலிருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்று உறுதியாக இருந்து விலகாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இருந்துட்டு அவன் சொல்கிறான், நிருபங்களை படிங்கன்னு சொல்கிறான். இந்த மேலே பாருங்கள், 16ஆம் வசனத்தில் பவுலை பற்றி 15-16 ரொம்ப பொறுமையாக சொல்கிறான். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பவுலையும் நிருபங்களையும் பாராட்டி சொல்கிறான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு யூதர்களோடு சேர்ந்து கொஞ்சம் மாயம் பண்ணான், கொஞ்சம் பல்ட்டி அடித்தான். அதை முகமாக பவுல் எதிர்த்தான். பெரிய ஊழியக்காரன், மூத்த போதகர்னு சொல்லி
போகாமல் எவனாக இருந்தா என்ன எதிர்த்து பேசுனா, நீ செய்கிறது சரியில்லைன்னு மூஞ்சிக்கு மூஞ்சி தைரியமாக பேசுனா. இன்றைக்கி அப்படி யாராவது பேசுவாங்களா? அப்படி பேசுனா பவுல். அது இந்த பேதுருவுக்கு தெரியும். இந்த பேதுரு ஒரு தேவ மனுஷனாக இருக்க போய்த்தான் அதை உள்வாங்கி உண்மைதான் நம்ம மாயம் பண்ணிட்டோம், அதனால் பரபாவை கூட விழுப்புண்டு உறுதியிலிருந்து விலகி போகிற மாதிரி இழுப்புண்டு போயிட்டான், நாம் காரணமாயிட்டோம், இனிமேல் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப திருந்திக்கிட்டான். திரிந்து அந்த பவுல் நிருபங்களையும் பாராட்டுறான். இப்படி இருக்கணும் ஊழியக்காரங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களை குத்தத்தான் செய்யும், வையத்தான் செய்யும், பெரிய ஊழியர்கள்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க சொன்னது கரெக்டாக உண்மையாக நம்ம சொன்னதுக்கு மறுத்து அவர் சொல்கிறாரே, அவர் சொன்னது கரெக்ட் தானா, வசனம் அப்படி சரிதானா நிதானித்து பார்த்தாங்கன்னா தேவ மனசனாக இருந்தால் புரிஞ்சுக்கிடுவாங்க. பேதுரு மாதிரி. பேதுரு என்ன சொல்கிறான்னா 16 எல்லா நிருபங்களிலும் நல்லா இதை பற்றி சொல்லியிருக்கான். அவன் சொன்னவைகளின் சில காரியங்களை அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ மேன்மை பாராட்டு. நான் தான் பெரிய போதகர், மூத்த போதகர், எனக்கு அடுத்து தான் அவன் தான் சொல்லலை. அவனை மேன்மை பாராட்டுறான். இன்னொருத்தரை பாராட்டுறவன் தாயா ஊழியக்காரன். என்னுடைய நல்ல விஷயங்களை பாராட்டுறது தான் ஊழியக்காரன். எல்லோரும் நல்லா இருக்க ஆசைப்படுவாங்க, தன்னை விட நல்லா இருக்க ஆசைப்படுறானா அதான் முக்கியம். என்னை ஆரம்பத்தில் ரொம்ப பேர் பாவப்பட்டாங்க, பரிதாபப்பட்டாங்க, தூக்கி விட்டாங்க, அன்பு பாராட்டினாங்க. ஆனால் அவங்கள விட எனக்கு ஒரு கிருபை வரும்போது, உயர்த்தப்படும் போது, அவங்கள விட தாளந்துகள் கொடுத்து உயர்த்தப்படும் போது டக்குன்னு போராம்பட ஆரம்பிச்சுக்கிறேன். பாவப்பட்டவே கோவப்படுறான். ஏன்னா அது மனுஷ புத்தி அது. ஆனால் அந்த பேதுரு அப்படி அல்ல. தன்னை விட ஞானத்தில் போகிறானா, நிருபங்கள் அதிகமாக எழுதுறானா, அதிக அளவில் ஊழியம் செய்கிறானா, சந்தோஷப்படுறான், மேன்மை பாராட்டுறான். ஏன்னா கிறிஸ்து உயர்த்தப்படுறாரு. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக சாக போகிறான்னா அதை விட என்னடா அவனை ப்ரூவ் பண்ண முடியும்? இப்படி எல்லாம் தந்திரமாக பேசி வீடு, பங்களா, காரு இப்படியா இன்றைக்கி உள்ள நாதாரிக மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். உயிரை கொடுக்குறான், இரத்த சாட்சியாக மறிக்கிறான். அவன் சாப்பாட்டு கூட வழி இல்லை, கையினால் வேலை செய்து சாப்பிட்றான். அவனுக்குன்னு பூமியில் எதையும் சேர்த்து வைக்கலை. இப்படிப்பட்ட ஊழியக்காரனை ஒரு நல்ல ஊழியக்காரனை ஏற்றுக்குருவான்ப்பா, குறை சொல்ல மாட்டான். அந்த மாதிரி தான் நல்ல உண்மையான பேதுரு. அவனை மேன்மை பாராட்டுறான். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுக்கிறது போல தங்களுக்கு கேடு உண்டாக இவைகளையும் புரட்டுறாங்க. அதாவது நிருபங்களை புரட்டி பேசுகிறாங்க. பவுலுடைய நிருபங்களையே குறை சொல்கிற அளவில், புரட்டி பேசுகிற அளவில் அன்னைக்கு கல்ல ஊழியர்கள், போதர்கள் அன்றைக்கே எழும்பினாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கையில் பரிசுத்த ஆவியானவர் நிருபங்களை கொடுத்துருக்காரு, அப்போஸ்தல உபதேசங்களை கொடுத்துருக்காரு. இதை விட்டு வழி விலகாதீங்க, புரட்டாதீங்க. இதை புரட்டி பேசி மறுதளித்து பேசுகிற கள்ள ஊழியர்கள் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. நிருபங்களை பற்றியே யாரும் பேசுகிறதில்ல. எல்லாம் பழைய ஏற்பாட்டையே பேசுகிற நாதாரிக. கேடு உண்டாக அவங்க கெட்டு போகிறதோட உங்களையும் கெட வைக்கிறாங்க. தயவுசெய்து அந்த ஊழியர்களை குறிச்சிக்கிட்டு ஜாக்கிரதையாக இருங்க. மூத்த போதகர் முழுவதும் சபையை கெடுத்துருக்காங்க, ஊழியத்தை கெடுத்துருக்காங்க, நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் அதை எச்சரிப்பாக வச்சுக்கிட்டு அந்த அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் இழுப்புண்டு விழுந்து போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு கடைசியில் பேதுரு எச்சரிச்சுட்டு கடைசியில் வாழ்த்து சொல்லி முடிக்கிறான். என்ன வாழ்த்து? 18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று இங்கே முடிக்கிறான். இயேசுவை அறிகிற அறிவிலே வளருங்க. என்ன உண்மை? இயேசுவை அறிவதே, இயேசுவையும் இயேசுவை அனுப்பின தேவனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 இயேசுவின் ஜெபமே அதானே. இன்றைக்கி தேவன்னா யாருன்னு தெரியல, இயேசுன்னா யாருன்னு தெரியல, ஆவியானவ யாருன்னு தெரியல. இந்த 3 பேருடைய அறிவு அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது, கரெக்டாக தான் இருந்தது. பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரத்தில் பேதுரு நிருபத்தை எழுதும்போது இந்த 3 பேரை சொல்லி தான் எழுதினான். 1 பேதுரு 1 அதிகாரம் 2ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குறதுனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அந்த ஆவியானவரையும் பிதாவையும் தேவனையும் பிரித்து தனித்தனியாக இங்கே சொல்லிட்டு அப்புறம் வாழ்த்து சொல்கிறான். அந்த இயேசுவை அறிகிற அறிவில் நீங்கள் வளருங்க. யூதர்கள் இயேசுவை தச்ச மகன், யோசேப்பு மகன், மரியாளின் மகன், இப்படி தான் வேசித்தனத்தில் பிறந்தவன், இப்படி தான் இயேசுவை கேவலமாக தான் நினைச்சாங்க. இயேசு தேவகுமார்னு அறியலை. அறிஞ்சால் அவர் சிலுவையில் அறிஞ்சிருப்பாங்களா? மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தார்கள்னா அவர் சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டார்களேன்னு 1 கொரிந்தியர் 2:8 பவுல் சொல்கிறானே. அறியலை. அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கும்போது கூட தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பிதாவே உங்களை மன்னிவேன்னு சொன்னார். ஆனால் அறிஞ்சவனுக்கு அநேக அடி. இன்றைக்கி கடைசி காலத்தில் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டாச்சு, தெரிஞ்சாச்சு. இந்த உறுதியிலிருந்து, இந்த சத்தியத்திலிருந்து, இந்த அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து விலகி விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்க. தேவனை அறிகிற அறிவில் வளருங்க. ஆவியானவரை பற்றி அறிகிற அறிவில் வளருங்க. இந்த 3 அறிவும் வளரணும்னா நிருபங்களை படிங்க, அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. அதனால் உங்களுக்கு அறிவு உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும், மகிமை உண்டாகும். தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீங்க. வஞ்சகத்திலிருந்து விழுந்து போகாமல் காப்பாற்றிக்கிடுவீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் முதலாவது இந்த பேதுருவுடைய அந்த காரியத்தை சொல்லி இந்த 7 காரியத்தை இன்றைக்கோட நிறைவு செய்கிறேன். நாளையிலிருந்து அப்போஸ்தலனாகிய யாக்கோப்புடைய 7 காரியங்களை அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் 2ஆம் பாகமாக அடுத்து சொல்கிறேன். அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த சத்தியங்களை எல்லாரும் கேட்க செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.